ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வரலாறு கேள்வி எடுத்திருக்கோம். என்ன கேள்வின்னு பாருங்களேன். பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். 3 கூற்றுகளையும் பாருங்கள். 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். இது கூற்று 1. 1905 நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். இது கூற்று 2. 1905 ஆகஸ்ட் 7 கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. இது 3வது கூற்று. இந்த 3 கூற்றில் எது சரி எது தவறு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, விடை தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம இந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் விடையை பார்ப்போம். இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் 2 இடத்துல இருக்குது. 10ஆம் வகுப்புலேயும் கொடுத்துருப்பாங்க, 12ஆம் வகுப்புலேயும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்துருக்கிறது 12ஆம் வகுப்பு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அதிகமான டேட்டா 12ஆம் வகுப்பில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்திருக்கோம். 1899 ஜனவரி 6 இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக கர்சன் பிரபு வராரு. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இவர் தான் கர்சன் பிரபு. இவருடைய நோக்கம் என்னென்னா, இந்தியர்களை எப்படியாவது அடக்கணும், இந்தியர்களை நம்ம வளரவே விடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்த உடனே 1899 கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கையை குறைச்சிருக்காரு. அதாவது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இருக்கும்ல, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய எண்ணிக்கையை இவர் குறைச்சிருக்காரு. எப்போது? 1899. அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காருன்னா, 1904 பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போச்சு. ஏன்னா அங்கே பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்க எல்லாமே இளைஞர்கள், அவங்களுக்கு சுதேச உணர்வு வரும். அந்த உணர்வு வரக்கூடாது, வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1904 அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராரு. அரசாங்கத்துக்கு எதிராக எந்த நியூஸும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாமே அவர் ஆரம்பத்தில் கொண்டு வந்த நடவடிக்கைகள். அதற்கு அடுத்து என்ன பண்ணுறாருனா, 1903 டிசம்பரில் ஒரு பிளானை உருவாக்குறாரு. அதாவது வங்காளத்தை 2 பிரிவாக பிரிக்கணும், கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு 2ஆக பிரிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் உருவாக்குறாரு. அந்த பிளான் தான் ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிற பேரில் வெளியாகுது. அந்த அறிக்கை அடிப்படையில் 1905 ஜூலை 19 வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க, வங்கப் பிரிவினை கன்ஃபார்ம்டு, நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்ட்டு. இதற்கு 2 நாள் முன்னாடியே 1905 ஜூலை 17 இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வங்காளத்தை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஆங்கில அரசு கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதனால் 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் சுதேசி இயக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி 2 நாளைக்கு முன்னாடி முடிவெடுத்தாலும் எந்த யூஸும் இல்லை. ஏன்னா ஆங்கில அரசு 1905 ஜூலை 19 சொல்லிட்டாங்க, நாங்கள் அஃபீஷியலாக பிரிக்க போகிறோம், மாற்று கருத்தே இல்லைன்ட்டு. அதனால் 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தாவில் டவுன் ஹாலில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை தான் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனப்படுத்தப்படுது. யார் அதை கொண்டு வர்றாங்கன்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி தான் அறிவிக்கிறார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு, கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கும். அதாவது 1905 அக்டோபர் 16 முறையாக பிரிக்கப்பட்டிருக்கும். இது வந்து அறிவிப்பு இல்லைங்க, டைப்பிங் மிஸ்டேக்கு. முறையாக பிரிப்பு, அதாவது அறிவிப்பு வந்து 1905 ஜூலை 19 அறிவித்தாங்க, நாங்கள் பிரிக்க போகிறோன்ட்டு. ஆனால் அஃபீஷியலாக பிரித்தது எப்போன்னா 1905 அக்டோபர் 16 பிரிச்சிட்டாங்க. சரிங்களா? இந்த டேட்டெல்லாம் முக்கியம். வங்கப் பிரிவினை அறிவிப்பு 1905 ஜூலை 19, பிரிக்கப்பட்டது 1905 அக்டோபர் 16. இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம், கல்கத்தா கூட்டம் நடந்தது 1905 ஜூலை 17 நடந்துச்சு. சுதேசி இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1905 ஆகஸ்ட் 7 அறிவிக்கப்பட்டது. இப்போ விடையை பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, இருங்க விடையை பார்த்துருவோம். அப்போ இந்த கூற்றுகளை பொறுத்த வரைக்கும் 3 கூற்றுமே சரிதான். இதுதான் ஆன்சர்.
ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.